சாப்டர் 11 பதம் 32 ஸ்ரீ பகவானுவாச்ச காலோஸ்மி லோகக்ஷயக்ருத் பிரவருத்தோ லோகான் சமாஹர்த்தும் மிக பிரவருத்தஹ ருதேபி த்வாம் ந பவஷ்யந்தி சர்வே ஏவஸ்திதாக பிரத்யனிகேஷு யோதாக. ஸ்ரீ பகவானுவாச்ச முழுமுதற் கடவுள் கூறினார், காலம் அஸ்மி நான் லோக உலகங்களை க்ஷயக்ருத் அழிப்பவன், பிரவருத்தக மிகப்பெரியவன், லோகான் மக்கள் அனைவரையும் சமாஹர்த்தும் அழிப்பதில் இக இவ்வுலகிலுள்ள பிரவருத்தக ஈடுபட்டுள்ளேன், ருதே தவிர அபி கூட துவாம் உங்களை ந இல்லை பவிஷ்யந்தி இருக்கப்போவது சர்வே எல்லா யாரெல்லாம் அவஸ்திதாக இருப்பவர்கள் பிரத்யனிகேஷு எதிர்த்தரப்பில் யோதாக வீரர்கள். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், காலம் நான் உலகங்களை அழிப்பவற்றில் மிகப்பெரியவன், எல்லா மக்களையும் அழிப்பதற்காகவே நான் வந்துள்ளேன், உங்களைத் தவிர இரு தரப்பிலும் உள்ள எல்லா வீரர்களும் அழிக்கப்படுவர். பதம் 33 தஸ்மாத் த்வம் உத்திஷ்ட யக்ஷோ லபஸ்வ ஜித்வா சத்ரூன் புங்க்ஷ்வ ராஜ்யம் சம்ருத்தம் மயைவைதே நிகதா பூர்வமேவ நிமித்தமாத்திரம் பவ சவ்யசாசின். தஸ்மாத் எனவே துவம் நீ உத்திஷ்ட எழு, யக்ஷக புகழ், லபஸ்வ லாபமடை, ஜித்வா வென்று, சத்ரூன் எதிரிகளை, புங்க்ஷ்வ அனுபவி, ராஜ்யம் ராஜ்யத்தை, சம்ருத்தம் வளமான, மயா என்னால் ஏவ நிச்சயமாக தேவர்களெல்லாம், நிகதா கொல்லப்பட்டு விட்டனர், பூர்வமேவ ஏற்பாட்டின்படி, நிமித்த மாத்திரம் காரணமாக மட்டும், பவ ஆவாயாக, சவ்யசாசின் சவ்யசாசியே எனவே எழுந்து போரிட தயாராக, உனது எதிரிகளை வென்று புகழுடன் வளமான அரசினை அனுபவிப்பாயாக. எனது ஏற்பாட்டால் இவர்கள் அனைவரும் ஏற்கனவே மரணத்தை கண்டுவிட்டனர், எனவே சவ்யசாசியே போரின் ஒரு கருவியாக மட்டும் செயல்படுவாயாக. சர்வம் கிருஷ்ணார்.